பின்னாடி பின்னாடி ஓகேவா வீடியோ வைக்கலாம் நான் என்ன தொகுதி நிலவரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுதுல எடுத்துட்டா இந்த தகவல்களை முதல்ல சொல்லுங்க. சாதகமாக இருக்கு. இது நீங்கள் இன்னும் பூத் லெவலில் வந்து நீங்கள் இன்னும் நான் திட்டா குடியா சார் லைவ்ல இருக்கு சார். வேணாம் சார், லைவ்ல இருக்கு சார். வேணாம் சார். இப்போ எதுவும் பேசாது. பலர் கேட்டதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணாமலைக்கும் இந்த நேரத்தில் வந்து அவங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நடிகை கௌதமி சொல்லியிருக்காங்க. வா யார் பாரு அதை அப்படியே அமுக்கி வச்சுட்டு பேசாம போக முடியாது. சில விஷயங்கள் பேச வேண்டிய நேரத்துல அது தேர்தல் நேரத்துல நீங்க பாத்துருக்கீங்க. நாங்க வந்து எத்தனை வருடங்களாக காங்கிரஸும் திமுக வந்து அந்த விஷயத்தை வந்து அப்படியே மறைச்சு வச்சிருந்தாங்க. ஏன் எத்தனை வருடங்களாக காங்கிரஸ் அதை பத்தி பேசவே இல்லை? ஏன் எத்தனை வருடங்களாக கௌதமி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தாங்க. அவங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். இது பிரதமர் பார்த்துட்டு அண்ணாமலை பார்த்துட்டு கேட்கிற கேள்வி கிடையாது. இது திமுக பார்த்துட்டு கேட்கிற கேள்வி, இது காங்கிரஸ் பார்த்துட்டு கேட்க வேண்டிய கேள்வி. காங்கிரஸ் திமுக சேர்ந்து அவங்க பார்த்துட்டு ஏன் கேள்வி கேட்கல? அவங்க பார்த்துட்டு கேள்வி கேளுங்க. நீங்க ஏன் இவ்வளவு வருஷமா இந்த விஷயத்தை மறைச்சு வச்சீங்க? அந்த கேள்வி நாங்க கேட்கிறோம். கையில இருக்கிறது நீங்க குறிச்சிட்டீங்க. வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கும்போது கச்சத்தீவு இந்தியாவுக்காக மாற்றி சொல்றாங்க. ஏன்னா நேரு காலத்துல காங்கிரஸ் காலத்துல அதை தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது திமுக ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ திமுக அதை எதிர்க்கல, திமுக அதுக்கு இந்த இது பண்ணல. ரெண்டு பேரும் சேர்ந்து கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தாங்க. அப்போ அதிமுக முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார். திருச்சியில் பெரிய பிரச்சனை நடந்தது, கிளைவாசல் பிரச்சனை அப்போதான் நடந்தது. அதனால அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேர் தான் முழு பொறுப்பு. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. சைனா வந்து ஸ்ரீலங்காவுடைய போர்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலாகவே கொடுத்துட்டாங்க. போர்ட்டை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு சைனாவோட போயிருக்கு. அடுத்து அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல் கச்சத்தீவில் வந்து நிற்குது. அதனால வேவு பார்க்குற இந்த பிரச்சனை வலுவாகும் போது தமிழர்களுடைய மீனவர்கள், இந்திய மீனவர்கள் பாதிக்கப்படும் போது இதை வந்து சரியான நேரம் இதுன்னு எல்லாருக்கும் வெளியே கொண்டு வராங்க. அடுத்து பாரத பிரதமர் இந்த 3வது முறையாக வரும்போது நிச்சயமாக வந்து கச்சத்தீவை மீட்பார் என்று நான் இந்த நேரத்தில் எங்கள் எல்லாருடைய வேண்டுகோளும் பிரதமர் அருணாச்சல பிரதேசத்தில் 30 நகரங்களுக்கு வந்து இப்போ வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து நம்ம ஒரு இந்தியன் யூஏயில் போய் ஒரு கடை திறக்க முடியும். நம்ம இந்தியன் சிங்கப்பூரில் போய் ஒரு கடை திறக்க முடியும், ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த பிஸ்னஸ் வரும்போது தான் ஏன் நீங்கள் எல்லா ஊர்லேயும் உலகம் பூரா இது சைனா டவுன் ஒன்று இருக்குது. அது சைனா டவுன் சைனா பாஷையிலே இருக்குது, இந்திய பாஷையிலே இருக்குது, அந்தந்த கண்ட்ரி பாஷையில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அதனால் வியாபார நோக்கத்தோடு இது கடை இருக்குதுங்கிறதுக்காக அருணாச்சல பிரதேசத்தை மோடி கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒரு ஷாப் வச்சா அவங்க வந்து ஏன்னா சைனா பேசுகிறவங்க அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதனால சைனா பாஷை தான் அதனால ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. சார் மைக் வேணா சார். இந்திய அரசாங்கம் ஒப்பந்தப்படி அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அது எடுக்கணும்னா நம்ம வந்து நம்ம 4 நீர்மூழ்கி கப்பலை நிற்க வச்சு 4 போர் கப்பலை நிற்க வச்சு எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அல்லது சர்வதேச போஸ்ட்டில் போட்டு அதை எடுக்கணும். அதனால் வந்து இந்த அளவுக்கு சைனா உள்ளே வந்து உட்கார்றாங்கன்றதுனால பாதுகாப்பு முதல்ல பாதிக்கப்படுவது தென் மாநிலங்கள் தான் பாதிக்கப்படும். தென் மாநிலங்கள் அங்கே வந்து உட்காந்துட்டாங்கனாவே தென் மாநிலங்களுக்கு மிக அச்சுறுத்தல் இருக்கும்.
அதனால அந்த நோக்கமும் தமிழக மீனவருடைய அவங்க மீன் பிடிக்க போகும்போதே அதை பிரச்சனை பண்ணி அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க. இது வரைக்கும் 800 பேர் அவங்க காலி பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய மீனவர் தமிழக மீனவர்கள். அதனால இது வந்து விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய நிலைமை வருது. இல்ல அதுதான் இந்திய அரசாங்கம் கடந்த 50 வருஷமா எதுவும் நடக்கல. இல்ல கடந்த 10 வருஷம் 50 வருஷம் அதிகமா இருக்குது. கடந்த 50 வருடமா இந்த நம்ம மீனவர்கள் பாதிக்கப்பட்டது மரணம் அடைந்ததெல்லாம் காங்கிரஸ் இல்லை. இந்த 10 ஆண்டுல 2 போட்டு கிராஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அதை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அதை கொண்டு வந்து அதை இது பண்ணி ஒரு 10 நாள் 5 நாள் வெளியே கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி பாஜகவோட கூட்டணி வைப்பு வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. அச்சுறுத்துறாங்க எங்களை அப்படின்னு திருவள்ளூர்ல சொல்லியிருக்காங்க. அப்படி எந்த தப்பும் இல்லையே. இல்ல திருவள்ளூர்ல பேசியிருக்காங்க மேடம். எப்போ பேசலாம்? நேத்து பேசிருக்காங்க. அப்படி தகவல் எதுவுமே வெளியில வரல. அப்படி எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இப்போ ஜஸ்ட் நவ். அது ஒன்று நீட்டு கேட் எக்ஸாமை வந்து மாநிலங்கள் விருப்பப்பட்டால் நடத்தி கொள்ளலாம்ன்றது ஒன்று. இன்னொன்று வந்து மகாலட்சுமின்ற திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறன்னு 2 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீட் வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ். நீட் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டது காங்கிரஸ். அதுக்கு உடனடியாக இருந்தது திமுக. இப்போ நாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறோம். திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து பேசுறது தவறான விஷயம். இதே வந்து நீட் வந்து நீங்க ஸ்டேட்ல இருந்து எடுக்கவே முடியாது, ஒரு மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் படியில நின்னுட்டு கத்தி பேசுனது நளினி சிதம்பரம். இதை திமுக இருந்து ஏன் சிதம்பரம் பார்த்துட்டு உங்க மனைவி தான் இதை பேசியிருக்கிறாங்க, இது ஏன் நீங்க வந்து அவங்க கண்டிக்கல, இது ஏன் வந்து அவங்க திமுக இருந்து யாருமே வந்து காங்கிரஸ் பார்ட்டி கேள்வி கேட்கல. இப்போ நீங்க வந்து விருப்பப்பட்டா ஏன் காங்கிரஸ் தானே கையெழுத்து போட்டாங்க. நீட் இருக்காதுன்னா முன்னாடி வரைக்கும் தான் நீட் விலக்கு இருந்தது தமிழ்நாடு. அது தற்காலிகமாக கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக. விலக்கு இருந்தது, ஒரு ஆண்டு தற்காலிகமா நிறுத்தினாங்களே தவிர பர்மனண்டா அவங்க கேன்சல் பண்ணல. பர்மனண்டா இல்லவே இல்லையே. ஆமா, இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தானுங்க. எனக்கு இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நீட் வந்து ஒரு ஆக்ட் இருக்கும்போது இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எப்படி நீங்க மாற்ற முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாத்துறதுக்கு அதான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் லாயரே உங்க நளினி சிதம்பரம் தானே. சுப்ரீம் கோர்ட் வாசல்ல தான் அவங்க பேசினாங்க. ஸோ இது கேள்வி வந்து காங்கிரஸ்காரங்க பார்த்துட்டு திமுக நேரம் காங்கிரஸ் பார்த்து தான் கேட்கணும். ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க கேள்வி கேட்கணும். நீதான் பண்ண அவங்க தான் தலை பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கணும். யார் கொண்டு வந்தாங்க? விருப்பப்பட்ட மாநிலங்களை எப்படி மாற்ற முடியும் நீங்க? அப்ப சுப்ரீம் கோர்ட் தானே போகணும். நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தானே முதல்ல போகணும். மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களை வந்து எப்பவுமே வந்து மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் எது சொன்னாலும் நம்பிடுவாங்கிறதுன்னு இருக்கக்கூடாது. ஸோ இந்த அறிக்கை வந்து தேசிய அளவில் வந்து இந்த கல்விக் கொள்கை கடந்த 65 வருடங்களாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? மக்களை திசை திருப்புறதுக்காக தான் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாடு எப்படி வேணாலும் போகணும் அப்படிதானே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க நல்லா இருந்த போதும், எங்களுடைய குடும்ப அரசியல் நல்லா இருந்தாதான் போதும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதானே மக்கள் வந்து நல்ல தெளிவாக நாடு முன்னேறணும், நாங்க முன்னேறணும், எதிர்காலம். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும்போது அடுத்த 5 வருடத்துக்கு நம்ம இந்தியா தேசம் எப்படி இருக்க போது நான் பார்க்கல. 2047 ஒரு 100 years ஆஃப் ஃப்ரீடம், 100 வருடங்கள் நம்ம சுதந்திரம் கிடைச்சி 100 வருடங்கள் இந்தியா எந்த ஸ்தானத்தில் இருக்கும், எந்த வளர்ச்சியில் இருக்கும் அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷன் இருக்குல்ல, ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம நாடு எப்படி இருக்கணும், அந்த லாங் டிஸ்டன்ஸ் விஷன் இருக்கணுங்க. இந்த தேர்தலில் நான் எப்படி இருப்பேன், எனக்கு எவ்வளவு சீட் வரும், அதுதான் மத்தவங்க பார்க்கணும். அதுக்குதான் நாங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல தென் மாநில வளர்ச்சி வட மாநிலங்களோட அதிகமா தான் இருக்கும். இல்ல எங்க இருக்கு, எந்த மாநிலம்? கல்வி பொருளாதாரத்துல வந்து தென் மாநிலங்கள் வந்து வளர்ச்சி அதிகமா இருக்கு. எங்க சொல்லுங்க, எந்த மாநிலம் சொல்லுங்க. தென் மாநிலம் பொதுவாக நீங்க வட மாநிலங்கள் வந்து நீங்க கம்பேர் பண்ணி சொல்றீங்க. இல்லைங்க, வட மாநிலங்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தி ஹையஸ்ட் இன்னைக்கு வந்து பிசினஸ் எங்க நடக்குது உங்களுக்கு? the maximum business எங்க நடக்குது உங்களுக்கு? உத்தரப்பிரதேஷ்ல நடக்குது. நீங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க சொல்வீங்க, ஓகே. ஆனா மேக்ஸிமம் பிசினஸ் உங்களுக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. இன்னைக்கு FDI சொல்லும்போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க மேக்ஸிமம் நடக்குது உங்களுக்கு. குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அந்த மாநிலங்கள்ல தான் நடக்குது.
தமிழ்நாட்டுல நம்ம சொல்லிக்கிறதுக்கு எஸ் மாநிலம் வந்து முன்னேறணும் நாங்களும் ஆசைப்படுறோம். நாங்களும் இந்த மாநிலத்துல சேர்ந்தவங்க தான். முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் தான். நாங்க கட்சி ரீதியாக வேற வேற இடத்துல இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எனக்கும் மாநிலம் தான், என்னுடைய முதலமைச்சர் தான். என் மாநிலம் முன்னேறணும் நான் ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படும் போது பாஜக வந்தாலும் அது முன்னேற முடியும்னு நான் ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். இது தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வருவீங்க 2047? அது வந்து பிரதமர் சொல்வாரு. சொல்ல மாட்டேன்றீங்க. இல்லைங்க, நாங்க வந்து வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் வந்து ஒரு முன்னேற்றம் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தமிழகம் சொல்லும் போது ஒரு இந்தியாவோட ஒரு அங்கம் தானே. ஆமா, சோ ஓவரால் there has to be a growth. இல்ல தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வீங்க சார்? பிரதமர் வந்து இப்ப 5 தடவை வந்துட்டு போனாரு. ஒவ்வொரு முறையும் அவர் பேசிட்டு தானே இருக்காரு. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டை நாங்க செய்வோம். இது வரைக்கும் 2,75,000 கோடி இது வரைக்கும் உங்களுக்கு நீதி வழங்கப்பட்டிருக்கு. 2,70,000 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எவ்வளவு வந்து அந்த ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் எல்லாமே மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஊபிக்கு அப்ப பீகார்ல நீங்க பாருங்க எவ்வளவு கொடுக்குறீங்க. வந்து மக்கள் தொகை பாருங்க. ஒரு பொய் பிரச்சாரத்தை வச்சு மக்கள் தொகை நிதிகள் கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் குறிப்பா ஊபி பீகார்கள் அதிகமா கொடுக்குறீங்க. சிறப்பு நிதியை வந்து தமிழ்நாட்டுல ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருக்கோன்னா கொஞ்சம் ஒரு நிதி தான் கொடுத்துருக்கீங்க. குழுவுடைய உறுப்பினராக இருக்கீங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய இது வரைக்கும் நான் குஷ்பு வந்து மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் மகளிர் ஆணையத்தை பத்தி பேசிருக்கீங்க தமிழ்நாட்டுல? கொஞ்சம் சொல்லுங்களேன். குஷ்பு வந்த உடனே இம்மீடியட்டா குஷ்பு எல்லா விஷயங்கள் கையில எடுத்துட்டு அதை பத்தி பேசணுமா? இதுக்கு முன்னாடி யார் பேசினாங்க மகளிர் ஆணையத்தை பத்தி? தமிழ்நாட்டுல யாருக்கு அது தெரியுமா? மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நானும் இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் பிரஸ்காரங்க என்ன பாக்குறீங்க. அதுதான் இப்போ குஷ்பு வந்ததுக்கு எல்லாமே தலைமையில எடுக்க முடியாதுல்ல. என் கையில இல்ல, எனக்கு மேல ஒரு அதிகாரிங்க இருக்காங்க, எனக்கு மேல சேர்பர்சன் இருக்காங்க. எங்களுக்குன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அது பார்த்தா எல்லாமே எடுத்துட்டு பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் வரணும், ஒரு ப்ரொசஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் வரணும், கம்ப்ளைண்ட் வந்தாதான் நாங்க எடுக்க முடியும். அதுக்கப்புறம் எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்கு, அதுல இருந்து நாங்க வந்து பார்த்துட்டு எது உண்மையான வழக்கு இருக்கு, எது பொய்யான வழக்கு இருக்கு, அது எல்லாமே இருக்கு. எங்களுக்கு அதுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இன்னைக்கு எடுத்தோமா நாளைக்கு திருப்பி கொடுக்கணுமா அது கிடையாது. எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. நாங்க ஒரு அமைப்பு சொல்லும் போது எங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. நீங்க பாக்குறது என்ன பண்றது? ஆணையம் சொல்லும் போது எங்களுடைய அமைப்பு சொல்லும் போது தெருவில் நின்னுட்டு போராட முடியாதுங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க யாருமே வந்து ரூல்ஸ் ஆஃப் NCW என்ன இருக்குன்னு அது யாருமே படிக்கிறது இல்ல. அதுதான் பிரச்சனை இருக்கு. அந்த ரூல்ஸ் ஆஃப் NCW படிச்சீங்கன்னா அந்த வகை அந்த படியில தான் நாங்க வேலை செய்ய முடியும். அதிகாரத்தை வச்சு எதிர்க்க சார் சொல்லும் போது என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் கட்சி மிரட்டினாங்க, அவர் கட்சியை மிரட்டினாங்க. இல்ல அப்போ ஒரு திமுகவோட அவர் திமுகவுக்கு வந்து ஸ்போக்ஸ் பர்சனா இருக்காருன்னா எனக்கு இது வரைக்கும் தெரியல. திமுக ஸ்போக்ஸ் பர்சனா மாறிட்டாரு இல்ல அதாவது தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் ஏதாவது வாய் திறந்தா அவங்க மேல ரைடு நடக்கிற மாதிரி பரவலாவே ஒரு கருத்து இருக்கு. பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிட்டே இருந்தா பொய் அவங்க எப்படி உங்களோட டிராவல் பண்றாங்க? நானே தான் கீழே மார்க்லன்னு சொன்னாங்க. அவரோட கூட்டணியோட இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காரு? இந்த மார்க் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுவீங்க? அதை பத்தி பேசுறேன். எங்க கூட்டணியில இருக்காரு, நான் பாஜக மேல நம்பிக்கை இருக்கு. அந்த கூட்டணியில தான் அதுக்கு அந்த அடிப்படையில தான் நம்பிக்கை இருக்கு. முன்னாடி 0க்கு கீழே மார்க் இல்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னே அவர் பிஜேபியில இல்லையா? சரி, சொல்ல வேண்டிய அவசியம் திமுக பிஜேபி ஆட்சியில அமைச்சரா இல்லையா? இல்ல இல்ல, இன்னைக்கு பிஜேபி பத்தி இவ்வளவு விமர்சிக்கிறாரு முதல்வர். அப்ப பிஜேபி கவர்மெண்ட்ல அமைச்சரா இல்லையா? அப்ப அமைச்சரா இருக்கும்போது டிஆர் பாலு வந்து மணல் வார கடலுக்குள்ளன்னு அதனால திமுகவும் பிஜேபி கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றேன். பிஜேபி கூட்டணியில இருந்ததா இல்லையா?
திமுக அமைச்சரவை பிஜேபி அமைச்சரவையில் இருந்தாங்களா இல்லையா? அப்படி இருந்தவங்க அவங்க ஆமா, அட்வைஸ் அடுத்து போட வேண்டிய அவசியம் அப்பா, உங்களுக்கு தேவைன்னா அப்படி சொன்னவர் கொஞ்ச நாள்லயே வந்து உங்களோட இணைஞ்சிருக்காரு. அவங்க கூட எப்படி கோயின்சைட் ஆகி எப்படி போறீங்க? அடுத்து பாமக அழகா நல்லா பதில் சொல்லுங்க. பாமக கேள்விக்கு பாமகவும் திமுகவும் ஒரே அமைச்சரவையில் இருந்தாங்களா இல்லையா வாஜ்பாய் காலத்தில்? அந்த டெஃபினேஷன் வந்து வாஜ்பாய் வேற இப்ப இருக்கிற பிஜேபி வேற சொல்றாங்க. சார் கட்சி ஒன்று தானே, கொள்கை ஒன்று தானே, பிஜேபி ஒன்று தானே. அப்ப கலைஞர் வேற இப்ப ஸ்டாலின் வேற இல்ல அப்படிதானே? ஆனா வந்து நான் நீங்க வந்து கேட்டதே வேறங்க. ஊழல் பண்ணணும் நீங்க உடனே travel கூட்டணி பண்றீங்க, சேர்த்துட்டீங்கல்ல? கூட்டணியில் இருந்தாங்க. அதே போல அப்புறம் நேற்று திமுக வேட்பாளர் நேற்று பேசும்போது சொல்றாரு 100 நாள் வேலை திட்டத்தை இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சுத்தமா ஒழிக்கிறதுக்கான வேலைகள் வந்து மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நேற்று பிரச்சாரம் மென்ரேகால வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பணம் வந்து மென்ரேகால கொடுத்துட்டு இருக்கோம். இது திமுக காரங்களுக்கு வெறும் பொய்யான, ஏன்னா அவங்களுடைய தவறுகள் மக்கள் முன்னாடி வைக்கும்போது பொய்யான ஒரு வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு இல்லைன்னா பொய்யான விஷயங்கள் பரப்பி நாங்க தான் நல்லவங்கன்னா ஒரு வேஷம் போடணும்னா பாஜக அவசியம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேற வேற விஷயமா பேசிட்டு இருக்காங்க. திமுக இருந்து 10 இடத்துல இருக்காங்க, 10 இடத்துல வேற வேற விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது. அப்படி இருக்கும்போது பொய்யான ஒரு விஷயங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து நாங்க வந்து எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருக்கோம். பொய் மக்கள் மகளிர் சொல்ற கோரிக்கை என்னவா இருக்குங்க? நீங்க போற இடத்துல பாஜக வரணும் கேட்கிற விஷயம் வந்து பாஜக வந்தாதான் நாங்க நல்லா இருப்போம். அதுதான் சொல்றோம். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தா 1000 ரூபாய் நல திட்டத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பாஜக மேல வைக்கிறாங்க. மீண்டும் பாஜக அதே போல ஒரு கேள்வி கேட்டுக்கிறார், பதில் வாங்கிக்கணும். இப்போ 1000 ரூபாய் யார் கொடுக்குறது? மாநில அரசு. மாநில அரசு கொடுக்குறது மத்திய அரசு. அது எப்படி நிறுத்த முடியும்? அப்பதான் போய் பிரச்சாரம் தானது. நீங்க 1000 ரூபாய் நீங்க சமமா ஆண்களுக்கு நிகராக 3.5 கோடி பெண்கள் இருக்காங்க. தேர்தல் அறிக்கை என்ன சொன்னாங்க? 3.5 கோடி பேருக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க. 1 கோடி 5 லட்சம் பேர் தானே கொடுக்குறாங்க. மீதி 2.5 லட்சம் கோடி எங்க கொடுக்குறீங்க? இப்ப தேர்தல் முடிந்த உடனே மேடம் இப்ப கல்வி முடிப்போம் அப்புறம் பார்ப்போம். ஏன் இப்ப வந்து சென்னையில வெள்ளத்துல பாதிக்கப்படும் போது என்ன சொன்னாங்க? 6000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு கொடுக்குறோம். நாங்க கொடுத்தாங்களா எல்லாருக்கும்? இல்ல சக்கரம் வாங்குறவங்களுக்கு நாங்க ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது, இது பண்ண முடியாது. எல்லா பெண்கள் ரேஷன் கார்டு வச்சுட்டு போனாங்களா இல்லையா? யாருக்கு கொடுத்தாங்க? தமிழகத்து பாஜக இல்ல நான் கேட்டேன், யாருக்கு கொடுத்தாங்க? கொடுக்கல இல்ல. அதுதான் பாஜக சார்பா தமிழகத்துக்கு மோடி 10ஆம் தேதி வர்ற கன்ஃபார்ம். உங்களுக்கு வந்துடும் தகவல் ஃபுல்லா வந்து. மேடம் அதே போல வாக்குப்பதிவு இயந்திரம் வேணாம், வாக்குச்சீட்டு முறையே வேண்டாம், வாக்குச்சீட்டு முறையே எடுத்துட்டு வரலாம் அப்படின்றாங்க. அதே போல இந்த வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கை ஏன் இவ்வளவு நாள் கேப் விடுறாங்க? 30 நாளுக்கு மேல அப்படின்றது ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் பாஜக வாக்குச்சீட்டு முறையை அடியோடு எதிர்க்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட்ல விவிபி பேரோட சீட்டை என்னமோ மற்ற மாநிலங்கள் இருக்கு. இங்க வந்து சிங்கிள் ஃபேஸ் இருக்கு. கேரளால 24ஆம் தேதி முடியுது, கர்நாடகா கொஞ்சம் லேட்டா முடியுது. ஸோ 7 ஃபேஸ் போலிங் இருக்கும்போது எல்லாமே ஒரே டைம்ல எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தானே மேடம் நடக்குது. அதுக்கு ஏன் வாக்குச்சீட்டு முறையை வந்து ஏன் பாஜக அடியோடு எதிர்க்கிறாங்க? எங்க முடியும்? இது வந்து அவங்களே சொன்னாங்க, டிஎன்சேஷன் காலத்துல இருந்து இது போயிட்டு இருக்கு. ஸோ நாங்க இப்ப புதுசா கொண்டு வரலையே, அந்த காலத்துல இருந்து போயிட்டு இருக்கோம். இந்த விஷயம் அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல போயிட்டு. சரி மேடம், இத்தனை வர முடியும் கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. அப்ப இப்ப முடியலன்னு தானே 7 ஃபேஸ் நடத்துறீங்க? நேற்று முடிவு பண்ணது இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க என்னன்னா 2 நிமிஷம் 2 மினிட்ஸ் மேகி நூடுல் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா இன்னைக்கு பேசணுமா நாளைக்கு கொண்டு வரணும். அதுக்கு அடிப்படையில பல விஷயங்கள் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? ஜனநாயகம் சொல்றோம்ல. அந்த ஜனநாயக ரீதியாக எதிர்க்கட்சி இருந்தாலும் எல்லாரும் உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டு தானே பேச முடியும். பாராளுமன்றத்தில் லோவர் இதுலயும் பிளஸ் அப்பர் ராஜ்யசபாலையும் பேசிட்டு தானே முடிவு பண்ண முடியும். இதை வந்து பிரதமர் வந்து முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு வந்து சொல்லியாச்சு நாளைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதை பண்ண முடியாது. ஒரு ஆக்ட் மறுபடியும் வந்தாங்க கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் அதிகமாக ஏறுது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பாஜக நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னா பாஜக வந்து மீண்டும் ஆட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிப்பீங்களா? நடத்துவாங்களா? அதுக்கு சம்மதிப்பாங்களா? இங்கே வந்து ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு அதுக்கு பதில் கொடுத்துருந்த நான் இல்லை. ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவர் இருக்கும்போது அவர் பேசும்போது
அடுத்து வந்து கட்சி தலைவர்கள் இருந்து யாராவது பேசுவாங்க. அது ஏன் அப்படி பேசியிருக்காங்க, அதுக்கு முன்ன பின்ன என்ன விஷயங்கள் இருக்கு அது பார்க்கணும். சும்மா ஒரு வரி எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. we have to understand எந்த 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 அடிப்படையில் அவர் அதை பேசியிருக்கிறார். அவர் எதுவும் எடப்பாடி அரசு கொண்டு வர திருத்தலாம் திமுக அரசு அவங்க 2 பேருக்கு நான் ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. நான் இங்க இருக்கேன். நான் அதிமுகவுக்கும் திமுக திமுக பார்த்துட்டு கேள்வி கேட்கறாங்கன்னா நான் எதுக்கு அதிமுகவுக்கு பதில் சொல்லணும்? எங்க கூட்டணியும் கிடையாது. இந்திய பொருளாதாரத்தோட ஜிடிபியில வந்து 6% கல்வி ஆனா வந்து லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து பாலிசி ரூல் இருக்குல்ல, நீங்க அதுதான் வந்து 6% வந்து ப்ரொபோசல் இருக்கு. ப்ரொபோசல் இருக்கு, பட் அது வந்து எப்படி கொண்டு போகணும்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஏன் டிக்ளைன் பண்றீங்க? டிக்ளைன் பண்ணல. யூ see further என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பாருங்க. அதை டிக்ளைன் பண்ணிட்டு மக்கள் இன்னைக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க, படிக்க மாட்டேங்கிறாங்களா? the way we are taking it forward, country எப்படி முன்னாடி கொண்டு போறோம் அதுதான் உங்களுக்கு முக்கியம். அது கல்வி தொகை சென்ட்ரல் கவர்மெண்ட் பைனரி தான் இருக்கு. 3.1% சிலர் குற்றச்சாட்டுக்கு தான் வைக்கிறாங்க. மக்கள் ஏமாத்துற வேலை. இது 4000 கோடி நாங்க செலவு பண்ணிட்டோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னையில. இனிமே எல்லாமே மழை எவ்வளவு மழை வந்தாலும் சென்னை வந்து அப்படி நீட் அண்ட் கிளீனா இருக்கும். 2 நாள்ல எல்லா வண்டி வந்து வெறுக்கி நின்னுது. மக்கள் வந்து வெளியே வர முடியல. எவ்வளவு பாதிக்கப்பட்டோம் நம்ம பார்த்துக்கோம். இது வந்து பேச்சு வந்து சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கான சில விஷயங்கள் அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அது தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு மாற்றம் வரணும். தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும். தமிழ்நாடு உண்மையிலேயே ஒரு நம்பர் 1 மாநிலமா மாறணும்னா பாஜக ஆட்சிக்கு வரணும் தான் சொல்றேன். 1000 ரூபாய் வச்சேன் கேட்டது. நான் நேற்று பிரச்சாரத்தையே சொன்ன விஷயம் இதுதான். பெண்கள் வந்து உள்ளத்தில் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. உள்ளதுக்கு சந்தோஷமா இருந்தா அவங்க வந்து பவுடர் பூசிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே அவங்க கொஞ்சம் பவுடர் பூசிட்டு வந்தாக்கா நாங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில தான் நீங்கள் பவுடர் பூசிட்டு வரீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அங்கதான் கேள்வி இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா பெண்கள் வந்து ஏதோ ஒரு அவங்க வீட்டு சொத்து நினைச்சிட்டு பெண்கள் பத்தி எது வேணாலும் பேசிக்கலாம், எது வேணாலும் அவங்க பத்தி சொல்லிக்கலாம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஐ திங்க் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமாக வைக்கிறாங்க. வண்டியர்களுக்கு 10.5% கட்சிக்காரங்க கிட்ட எப்பவுமே இந்த கேள்வி கேட்காது. கம்ப்ளீட்டா நாங்க தான் ஸ்வீப் பண்ண போறோம்னு நாங்க சொல்லிடுவோம். மக்கள் வாக்களிக்கிட்டோம், அப்புறம் பேசுவோம். ஜெனரல் டாபிக் என்ன இருக்கு? தேர்தல் நேரத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி வேலூரில் தாமரைக்காக வாக்களிக்க வேண்டி வேலூர் கோட்டையில் 10ஆம் தேதி 10:30 மணிக்கு அவர் காலையில் ஏர்போர்ட்டில் வந்து ஹெலிகாப்டரில் வந்து நிகழ்ச்சிக்கு வராரு. கூட்டம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹெலிகாப்டர் திரும்புகிறார். அது ஒன்று. அடுத்து வந்து அவருடைய சுற்றுப்பயணம் இன்றைக்கு பேரணாம்பர், குடியாத்தம், கேவிக்குப்பம், லத்தேரி இந்த 4 நிகழ்ச்சிகளும் அவங்க பேசுகிறாங்க. நான் வந்து வாணியம்பாடி தொகுதியில் 50 பாயிண்ட்ல நான் பேச போகிறேன். நன்றி, வணக்கம். ரோட் ஷோ பிரதமருடைய ரோட் ஷோ இல்லைமா? பிரதமர் வேலூர் கோட்டையில் மாநாடு போல நிகழ்ச்சி கோட்டை மயிலாடுதுறை. அவ்வளவுதானே? மைக் சார் மைக். தேர்தல் நேரத்தில் சுரேஷ் அது பொலிட்டிக்கலா போயிடுச்சு. அரண்மனை 4 எப்போ ரிலீஸ்? ட்ரைலர் கொஞ்சம் மிரட்டலா இருக்கு. ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. நாங்க பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு. அண்ட்
லைக் என்ன சொல்றாங்க இது வரைக்கும் பார்த்து ஆரம்பிக்கிற நிறைய யூடியூப் நம்மளுக்கு என்னத்துக்கு அது இதுதான் படம் கையெழுத்து போடணும் நான் போடுறேன். So, எல்லாமே அவர் பார்க்குறாங்க, நான் இல்லை. ரஞ்சித் பாரியா Thank you. இரு சார்